கேள்வி இருக்கு டிவிக்கு ஆதரவாளர்கள் கிட்ட. 14 வயசுல தன்னோட நண்பர்களோட சேர்ந்து இளைஞர் அமைப்பு ஆரம்பிச்சு 18 வயசுல முதல் உரையை மைக்க பிடிச்சி எங்க அப்பாக்கு 4 புள்ள இருக்கு, அதுல ஒரு புள்ள இல்லைன்னா பெருசா ஃபீல் பண்ண மாட்டாரு, ஆனா மொழிக்காக நான் உயிரை விடுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு ஒரு சின்ன பையன் பேசும்போது யார் அது அப்படின்னு பார்த்தா கலைஞரோட புள்ள. மிசா சட்டம் வந்த உடனே கலைஞரை தான் அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பேரை சொல்லி மு.க. ஸ்டாலின் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டா கல்யாணம் ஆகி 5 மாசத்துல உள்ள போனவரு வெளியே வரும்போது கலைஞரோட புள்ளன்ற பேர் மாறி மிசா ஸ்டாலின்ற பேரோட வராரு. அதுக்கப்புறம் இளைஞரணி அமைப்பாளராக இருந்து தன்னோட 32 வயசுல தான் எலெக்ஷன்ல நின்று தோத்து போய் அதுக்கடுத்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி 43 வயசுல மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர்ன்ற பேரை வாங்கி தன்னோட 53வது வயசுல தான் அமைச்சர் ஆகிறாரு, 63வது வயசுல தான் எதிர்கட்சி தலைவர் ஆகிறாரு, 65வது வயசுல கலைஞர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கட்சிக்கே தலைவர் ஆகிறாரு, 66வது வயசுல தான் முதலமைச்சரே ஆகிறாரு. ஆனா அப்படிப்பட்ட ஒருத்தரோட உழைப்பு உதாசனப்படுத்தி ஈஸியா மனராட்சின்னு சொல்லும்போது மட்டும் கை தட்டினீங்களே சார் எல்லாரும். இவரை பத்தி பேசுறதுக்கு கண்டிப்பா டிஎம்கே சப்போர்ட்டரா தான் இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அறிஞர் அண்ணா மாதிரியே கலைஞர் மாதிரியே பேசவோ எழுதவோ தெரியல, முதல்வர் ஆகிறதுக்கான முகராசியே இல்ல, கடைசி வரைக்கும் எதிர்கட்சி தலைவராக இருந்துட்டு போக வேண்டியதான் அப்படின்ற விமர்சனம் வந்து இருக்கும்போது தன்னோட உழைப்பால மட்டுமே மக்களால முதல்வரானவரை யார் வேணா பேசலாம். நியாயமான கேள்வியை கேட்டா கூட அதுக்கு பதில் சொல்லாம சொம்பு பித்தலன்னு கமெண்ட் பண்ணுவாங்க. மன்னராட்சி நடக்கிறதுக்கு இது ஒண்ணு இங்கிலாந்து கிடையாது, அப்பனுக்கு அப்புறம் புள்ளதான் வரணும்னு சொல்றதுக்கு இது இந்தியா. மக்கள் கையில தான் பவர் இருக்கு. எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தாலும் சரியா ஆட்சி பண்ணா மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே. இன்னும் 10 நிமிஷத்துல ட்ரெயின் வந்துடும். இந்த வந்துட்டேனே. கள்ளக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. அது என்ன கள்ளக்கூடி கொண்ட கருணாநிதின்னு சொல்றாங்க? அதெல்லாம் பெரிய வரலாறு சொல்றேன், கேக்குறியா? சரி சொல்லுங்க, ட்ரெயின் வர்ற வரைக்கும் கேட்போம். இதே கள்ளக்குடியில டால்மியான்னு பெரிய சிமெண்ட் ஃபேக்டரி இருந்துச்சு, இன்னும் கூட இருக்கு. அதோட ஓனர் ஒரு வட மாநிலத்தவர், அவரோட பேரு தான் டால்மியா. அவர் பெரிய தொழிலதிபர் அப்படிங்கறதால அவரோட பேரையே இந்த ஊருக்கு வைக்கணும்னு கள்ளக்குடின்னு இருந்த ஊரோட பேரை டால்மியாபுரம்னு மாத்திட்டாங்கப்பா. என்னென்ன சொல்றீங்க? ஏற்கனவே கள்ளக்குடின்னு தமிழ் பேர் இருக்கும்போது இந்தி பேரை வைக்க பார்த்தாங்களா? அட ஆமாப்பா, அப்போல்லாம் தமிழ்நாடு சும்மா ஃபயரா இருக்கும். அண்ணா மும்முனை போராட்டத்தை கையில் எடுத்தாருல, அதுல ஒரு முனை போராட்டம் இந்த கள்ளக்குடியில தான் நடந்துச்சு. இந்த இந்தி திணிப்பு போராட்டத்துக்கு தலைமை தாங்கினது யாருன்னு தெரியுமா? முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர். அப்போ அவரோட வயசு வெறும் 29. தமிழை அழிச்சிட்டு இந்தியில பேரு வைக்கணும்னா அந்த வேலையை நான் செத்ததுக்கு அப்புறம் பண்ணுங்கடான்னு தண்டவாளத்துல தலையை வச்சு படுத்துட்டாருப்பா கலைஞர். ஐயோ, அவ்வளவு பெரிய போராட்டமா? குடியில நொறுங்குற என்னோட எலும்புகளோட சத்தம் டெல்லியில கேட்கணும்னு சொல்லி சும்மா சிங்கம் மாதிரி நின்னதாலதான் போராட்டம் தமிழ்நாடு முழுக்க பரவி பத்தி எரிய ஆரம்பிச்சுது. கலைஞரோட போராட்டத்துக்கு அப்புறம் டால்மியாபுரம் பேரை அழிச்சிட்டு கள்ளக்குடின்னு பேரை வச்சாங்க. அப்புறம் என்ன, இந்தி திணிப்ப அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நாம எதிர்த்துட்டு தான் இருக்கோம். இந்த எல்லா போராட்டமும் நடந்தது, கலைஞரை கைது பண்ணுது, டால்மியாபுரம்னு இருந்த போர்டு மேல கள்ளக்குடின்னு கலைஞர் போஸ்டர் ஓட்டுனது, இது எல்லாமே நடந்தது இந்த நாள்ல தான், அதாவது ஜூலை 15ல தான். அண்ணே, டீ கடைக்காரண்ணே, அந்த சவுண்டை கொஞ்சம் ஏத்தி விடுண்ணே. கள்ளக்கூடி